ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹானை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு அவங்க பையன்கிட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு இருக்கான். ஒரு தேலும் ஒரு தவளைக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போது இந்த தேல் வந்து சொன்னிச்சான், எனக்கு வந்துட்டு நீச்சல்லாம் அடித்து கிராஸ் பண்ணி போக தெரியாது, அதனால உன்னோட முதுகில் நான் ஏறி உட்காந்துக்கிறேன், நீ வந்துட்டு இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. ஆனால் அந்த தவளைக்குட்டி பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். ஸோ ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த வாண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா அந்த தேள் வந்துட்டு அந்த தவளைக்குட்டியை கொத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படின்னு. ஆனால் அந்த தேள் வந்து சொன்னிச்சான், நான் வந்துட்டு உன்னை கொத்தலாம் மாட்டேன், அப்படி நான் கொத்துனேன் அப்படின்னா எனக்கு வந்து நீச்சல் தெரியாது, ஸோ நம்ம 2 பேருமே அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருவோம், அதனால நீ என்னை நம்பு அப்படின்னு. அதனால அந்த தவளைக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த தேலை முதுகில் ஏற்றிட்டு அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணிச்சாம்மா. ஆனால் அந்த தேள் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றாம அந்த தவளையோட முதுகுலையே கொட்டிருச்சாம்மா. அப்போ தவளை வந்து கேட்டுச்சான், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஏன்னா அதுதான் என்னோட நேச்சர் அப்படின்ற மாதிரி அந்த தேள் வந்து சொன்னிச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தான் முழிக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு நான் அந்த மாதிரி வேலைக்கு போகணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக கேட்டிருந்திருப்பா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்து முழிச்சிருந்திருப்பா. இவனும் வந்துட்டு ஒரு டேப்லெட்லாம் போட்டு ஏதோ ஒரு ட்ரிங்க் எல்லாம் கொடுத்துருந்துருப்பான். இந்த மாதிரி இவளுக்கு கெட்ட கனவு வருது அப்படின்றதுக்காக அந்த மருந்து கொடுத்தானா, இல்லை அந்த மருந்து கொடுத்தனால தான் அவளுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வருதா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவளை எப்படி வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சானா என்னன்றது தெரியல. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் விட்டது இவன் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் 1 by 1 யோசிச்சு பார்க்குறான். அப்போது அந்த தேள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த வாண்டுகிட்ட கேட்கும்போது அந்த தேள் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதில் நீ ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணியா, யார் பேச்சையுமே நீ நம்பக்கூடாது, அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு. ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டோட பையனுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்துருப்பால கைப்பட. அதை ரெடி பண்ணும்போது இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான், எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அவன் வந்துட்டு ஒரு குழந்தை தான், அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருந்திருப்பா. அதுக்கப்புறமா அந்த டையை கூட அவள் மாற்றி கட்டி விட்டுருந்துருப்பாள்ல. ஸோ இவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக அந்த டையை கழட்டி வீசிட்டு வேற ஒரு டையை பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே தெரியல. இதுக்கப்புறமா அவனோட ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறான். அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாங் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்திருப்பார் போல். உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நார்மலாக கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த ஹாங்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறான்னா இந்த நூடுல்ஸ் எல்லாமே அவனோட ஷர்ட்டில் படுற மாதிரி இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸில் படப்போகுது, கொஞ்சம் தள்ளி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜாங் வந்துட்டு என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த ஜாங் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்புறம் ஹாங், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டார்க்கான ஒரு டை கட்டியிருந்தீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது, எதுக்கு நீங்கள் இந்த லைட் கலரை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட முதுகை தட்டி கொடுத்து சொல்லிட்டு இருக்கான், உன்னோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்குது, இப்போ தானே சொன்னேன், டாக்டர் கூட சர்ஜரி எல்லாமே நல்லா தான் போயிருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன், ஏன்னா கம்பெனியில் நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு. அட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நம்ம கம்பெனியில் தான் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க ரொம்ப சூப்பராகவே இந்த வேலையை முடிச்சிருவாங்க, அதனால நீ வந்துட்டு இப்போ உன்னோட உடம்ப தான் பார்த்துக்கணும், நீ நல்லா ரெஸ்ட் எடு. இவனை பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அங்கேருந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவங்களுக்குமே புரியுது, என்ன பண்ணுறதுன்னா தெரியல. ஸோ இவனை பற்றி ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கவே கூடாது போல், கொடுத்தா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவானாமா. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த ஜாங் வந்து நம்ம கம்பெனிக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், ஸோ அவனை வேலையை விட்டுலாம் ரொம்ப ஈஸியாக தூக்கிட முடியாது, நீ கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ண அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் ஒரு மிகப்பெரிய டெசிஷன் ஒன்றா எடுத்திருக்கேன், என் கூட பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு நான் வேலையை விட்டு தூக்குறேன், ஏன்னா அவங்களுக்கு ஹை சேலரி வந்து கொடுக்குறேன், ஆனால் போதுமான அளவுக்கு அவங்க எந்த ஒரு வேலையுமே கம்பெனிக்கு பண்ண மாட்டுறாங்க, வர ப்ராஃபிட்டில் பாதி அவனே எடுத்துக்கிறான் அவனோட சொந்த செலவுக்கு, அதனால தான் நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்,
நம்ம வந்துட்டு புதுசா வர அந்த ப்ராடக்ட்ட 20% மேல அதிகமா வித்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் எல்லாருக்குமே வந்து சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காய்ங்க. "ஐ ஜாலி ஜாலி" அப்படின்னு. அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா? நான் எவ்ளோ அசால்ட்டா இத சால்வ் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரியே பார்க்குறான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் பிடிக்கல போல. வேண்டா வெறுப்பா தான் கைய தட்டிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நைட் போல ஹாங்கோட வீட்ல பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த ஃப்ரெண்டுக்காரன், ரோஸ், நம்ம ஹீரோயின், அப்புறம் இந்த ஹாங் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரோஸ் வந்து கேட்குறாங்க, "போன டைமும் நீங்க இதே மாதிரி அவுட்ஃபிட் தானே போட்டிருந்தீங்க" அப்படின்னு. இவளும் ஆமன்ற மாரி சொல்லும்போது, "சரி உங்களோட அந்த சோஷியல் ஒர்க்லாம் என்னாச்சு?" அப்படின்னு. "அத நான் குவிட் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஓ! நீங்க குவிட் பண்ணிட்டீங்களா? அப்போ என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. என்னோட லாயர் வந்து பர்சனல் விஷயங்கள பார்க்கறதுக்காக கொஞ்ச நாள் லீவ் போட்டு வெளிய போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த வேலைகள பார்க்குறீங்களா?" அப்படின்னு. அந்த ஹாங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கடுப்பாகுது. இவ ஏன் இத பத்தி பேசுறா அப்படின்னு. "உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம WeChatல வந்து ஃப்ரெண்ட் ஆயிக்கிறலாம். அப்பதான் நான் அந்த கான்ட்ராக்ட்ட சென்ட் பண்ண முடியும்" அப்படின்ட்டு. அந்த ஸ்கேன் பண்ண போறா. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், "உன்னோட அந்த லாயர் ரிட்டர்ன் வரமாட்டானா என்ன?" அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா இருக்கு. அப்ப அந்த ரோஸ் வந்து சொல்றாங்க, "அட நான் கண்டிப்பா அவளுக்கு பே பண்ணிருவேன்ப்பா. அவ எவ்ளோ நாள் ஒர்க் பண்றாளோ, அவ்ளோ நாளைக்கான காச நான் பே பண்ணிருவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ட்டு. அந்த ட்ரிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, சியர்ஸ் பண்ண போறாங்களா? ஹீரோனும் பார்த்தீங்கன்னா, சியர்ஸ் பண்ணி குடிக்க போறா. இவன் எங்க குடிக்க விடுவான்? அந்த இத பார்த்தீங்கன்னா, வெடுக்குன்னு புடுங்கிக்கிறான். "எனக்கு உங்க கம்பெனிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்பட்டது அப்படின்னா, என்னோட கம்பெனிக்கு வாங்க. என்னோட லீகல் டீம வச்சு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு என் ஒய்ஃப இழுத்துக்கிட்ட?" அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. "நீ போய் நம்ம பையன் தூங்கிட்டானா அப்படின்றத செக் பண்ணுன்ட்டு." ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள வந்து பார்க்குறா. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு புக்க கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே போத்தி விட்டுட்டு, இவ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வந்துட்டுருக்கு. அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல வைன் இருக்கு. ஸோ அத எடுத்து இவ பார்த்தீங்கன்னா, டபக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காளா, அப்பதான் ஹாங் உள்ள வந்துட்டு இருக்கான். ஸோ இவளையும் ஒரு மாதிரியா பார்க்குறான். அந்த கிளாஸ்ல இருந்த ஒயினையுமே நோட் பண்றான். ஸோ கேட்குறான், "அம்மா நீ ஏன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்ட?" அப்படின்னு. "அது எனக்கு ரொம்ப டைட்டா இருந்தது. அதனால தான்" அப்படின்னு. சரி இப்போதைக்கு இவன் எதுவுமே பேசல. அந்த ரோஸும் கண்ணாடிக்காரனும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. "நான் போய் உங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே அந்த ரோஸை தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த கண்ணாடி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, "எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. ஹாங் வந்து அவங்க ஒய்ஃப் கூட அதிகமாக பேசவே விட மாட்றான். ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு. "அட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து அவன் ஒய்ஃபை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறான்" அப்படின்ட்டு. "என்னையா பேசிட்டு இருக்க? குடிக்கக்கூடாதுன்றான், WeChatல வந்து ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்றான். எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ ரொம்பலாம் ஓவரா திங்க் பண்ணாதம்மா. அவன் வந்து அவங்க ஒய்ஃபை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான்" அப்படின்ற மாதிரி இந்த முட்டா பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரோஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக தான் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினையே ஒரு மாதிரியா பார்க்குறான். ஸோ அப்படியே கிட்ட வந்து உட்காந்து கேட்குறான், "நீ குடிச்சியா?" அப்படின்னு. "ஆமா குடிச்சேன்" அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ அவன் ஒரு மாதிரி பார்க்குறானா, "உனக்கே தெரியும் நீ குடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுக்கப்புறம் குடிக்காத. ஏன்னா என் ஒய்ஃப் தானே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆள்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தான் பார்க்குறா. இதுக்கப்புறமா ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாயர் தான். ஸோ நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின லாயர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இவனோட ஃபோட்டோவும் ப்ளஸ் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவுமே அதில் இருக்குது. இவனை நம்ம லாயர்னே சொல்லி வச்சுக்கரலாம். இவன்கிட்ட அந்த ஜாங் இருக்கார்ல, அவர் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது இவனும் சொல்கிறான், "கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் உண்மையாக இருக்கணும். ப்ளஸ் அதுக்கான சாலிடான எவிடன்ஸும் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ஹாங்கை தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த ஹாஸ்பிட்டலான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு. "சரி ஓகே, நான் வந்துட்டு வேற ஒரு சிட்டியில் எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணியிருக்கேன். நீ அங்கே போயிரு. இது எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நீ ரிட்டன் இங்கே வா. கண்டிப்பாக உன்னை நான் வெல்கம் பண்ணுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதை பற்றி சொல்கிறான் அப்படின்றது கரெக்டாக தெரில. இதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். ஸோ இந்த மாதிரி ஜாங் வந்து ஒரு லாயரை போய் மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே சொல்லும்போது இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த லாயர் இங்கே தான் வந்திருக்கான், வா நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிராக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். "சாரிப்பா, நான்
ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த லாயர் பார்த்தீங்கன்னா, அவனோட கார்டு எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குறாங்க. அட! ஒரு நல்ல லாயரா இருக்கீங்க. உங்கள போய் எப்படி அவன் அரேஞ்ச் பண்ணான்? அப்படின்ற மாரிலாம் கேட்குறான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேசலாம் ஆசைப்படல. நான் டைரக்ட்டாவே பேசுறேன். எனக்கு வந்துட்டு அந்த ஜாங் மேல பர்சனலா எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே கிடையாது. அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நான் ஏன் அவன வேலைய விட்டு தூக்கப் போறேன்? அவனுக்கு உடம்பு சரியில்லன்ட்டு, நான் அவனுக்கான ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையுமே சூப்பரா பார்த்துக்கிட்டேன். நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு. ஒரு எம்ப்ளாயிக்கு முடியல அப்படின்னா, கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணணும். அது வந்து அந்த கம்பெனியோட பொறுப்பு தான் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிப்பா, அதுக்காக ஜாங் வந்துட்டு என் கம்பெனி மேல இந்த மாதிரிலாம் கேஸ் போடலாமா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. என் கம்பெனியோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? இந்த விஷயங்கள நான் ரொம்ப அதிகமா வளர்க்க விரும்பல. ஸோ எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணி முடிச்சுக்கரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, இங்க பாருங்க, நான் செட்டில்மெண்ட் பேசுறதுக்காகலாம் இங்க ஒன்றும் வரல. நீங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆகுங்க அப்படின்னு இந்த லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே முறைக்கிறான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி தான் ஹாங்கும் அந்த கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த சாங் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி போவான் நான் நம்பவே இல்லை அப்படின்னு. அந்த நேரம் அந்த டியாங் இருக்கால்ல, அவ பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. ஒரு விஷயத்த பத்தி நான் ஹீரோட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திரும்பி அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்க்குறானா, அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ட்டு இவனும் கதவெல்லாம் அடைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இந்த ஹாங் பார்த்தீங்கன்னா முழிக்கிற மொழியே வந்துட்டு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ அவன் கேட்குறான், எதுக்காக நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கே வந்த அப்படின்னு. என்னாச்சு, ரொம்ப அப்செட் ஆகிட்டியா? ஆனால் உன்னை நல்ல மூடுக்கு கொண்டு வர வழி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவில் வந்து ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இவனோட கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு இருக்கா. அதே சமயம் அங்கிட்டு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ 2 பேரும் தான் அஃபேரில் இருக்காங்க போல. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க அந்த பையனை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே அந்த லேடி கிட்ட இவளோட அந்த சோஷியல் கேரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. அவரோட பேர் வந்துட்டு ஜின்னு. ஸோ அவர் வந்து நிறைய காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட செலவு எல்லாத்தையுமே நானே வந்து பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை பெருசாக ஆக்காதீங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கா. அவன் என்னோட கொலீக் தான். அவன் எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தான் அப்படின்னு. இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. என்னை வந்து மீட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு இருக்கு. இவளுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா ஜின்னு ஜின்னு அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு விருட்டுன்னு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனை ஃபாலோ பண்ணி வரலாம் அப்படின்ட்டு இவளும் இந்த சைடு ஓடிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த ஹாங் அப்புறம் அந்த டியாங் 2 பேர்த்தையுமே காட்டுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஹாங்கோட சேரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம், உன் பொண்டாட்டி என்ன அடிக்கடி இங்கே வருவாளா? இல்லை, அவன் இங்கெல்லாம் வரமாட்டா. அப்புறம் இதுக்காக நீ ரொம்ப நர்வஸாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த சைடு ஒரு சேரில் உட்கார வைக்கிறான். ஏன்னா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவன் ஒரு மாதிரி சிரிக்கிறா. வெளியே மழை பெய்யுற மாதிரி இருக்கு, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஜிங்கை வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவன் இந்த ஹாங்கை தான் மீட் பண்ணி ஏதோ ஒன்று பேசிட்டு உள்ளே போயிட்டு இருக்கானா. இது எல்லாத்தையுமே இவளும் காரில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டியாங் வந்து ஒரு ரெட் கலரில் கொடையை விரிச்சிட்டு அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா. இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் எல்லாம் வளர்ப்பான் போல. ஸோ அதுக்கு இந்த ஆக்சிஜன் எல்லாமே போகும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபிஷ் எல்லாமே ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவ கேட்குறா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அதையே கஷ்டப்படுத்துற அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே நான் தானே வளர்க்குறேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டப்படுத்துறதும் என்னோட விருப்பம் தானே. அதுக்கு எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்கு தானே அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஆமாம், என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்துட்டு சொல்கிறா, இது மாதிரி அந்த லேடிக்கு ஜின் வந்துட்டு காசெல்லாம் கொடுத்தான் ஏன் அப்படின்னு. ஜின் வந்துட்டு என்னோட ஆள் தான். அவனை உனக்காக தானே அந்த சோஷியல் கேரில் ஒர்க் பண்ணவே சொன்னேன். ஏன்னா நீ எதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டீன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் அந்த லேடிக்கு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா அவள் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசினா. இந்த இஷ்யூ இதுக்கு மேலே பெருசாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான்.
காசெல்லாம் குடுத்து நான் செட்டில் பண்ணேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் எதையுமே ஏத்துக்க முடியல. இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா, "அட வந்து உட்காருமா, இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பண்றது உனக்காகவும், நம்ம குடும்பத்துக்காகவும் தான்" அப்படின்ட்டு. ஸோ அவ கேட்குறா, "வேற எதுவுமே இல்லையா சொல்றதுக்கு?" அப்படின்னு. அதாவது அந்த பொண்ண பத்தி தான் கேட்குறா. "நீ எத பத்தி கேட்குற? என்ன பதில் உனக்கு வேணும்?" அப்படின்ட்டு. எதுவுமே சொல்ல மாட்றாளா. "அட நான் எல்லாமே உனக்காக தாம்மா பண்றேன், நம்பு" அப்படின்ற மாரி சொல்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா, அழுகுறதா, சிரிக்கிறதானே தெர்ல. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா. அவங்க பையன தூங்க வச்சுட்டு, இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, "இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்காகவும், நம்ம குடும்பத்துக்காக தான் பண்றேன்" அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறதும், எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானா அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. சரி அம்மாவ போயாவது மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அப்போ அந்த நர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க, "உங்க மருமகன்லாம் தங்கமான ஆளா இருப்பாரு போலயே. உங்கள பத்தி தான் எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? டேப்லெட்லாம் கரெக்ட்டா குடுத்தீங்களா?" அப்படி இப்படின்னு. அட ஆமாப்பா, என் மருமகன் வந்து தங்கம். என்னையும் என் மகளையும் அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குவான். அவன்கிட்ட ஒரு தப்ப கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, அவனோட அவதாரம் என்னன்னே தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாரி தான் இருக்கு. இதுக்கப்புறமா அந்த ஹாங்க தான் காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்களாமா. அத பத்தி தான் பேசுறாங்க. இவனுக்கு ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. நான் வந்துட்டு அந்த ஸாங்க போய் மீட் பண்ணேன். அவன் வந்து ஜஸ்ட்டு காசு தான் கேட்குறான். அத மட்டும் நம்ம குடுத்து, இந்த விஷயங்கள அப்படியே அமைதிப்படுத்தரலாம் அப்படின்னு. இந்த விஷயங்கள ஸாங் பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் கிட்ட வந்து சொல்லும்போது, அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. "என்ன சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவன் வந்துட்டு ஒரு பெர்சனல் கிரட்ஜ வச்சு தானே உங்கள வேலைய விட்டே தூக்கினான். அவனுக்கு கண்டிப்பா நம்ம வந்து தண்டனை வாங்கி குடுக்கலாம். நீங்க அவன் சைடு போகாதீங்க" அப்படின்னு. "இல்லப்பா, எனக்கு நெறைய காசு குடுத்துட்டானுங்க. இதுவே எனக்கு போதும். நீ உன் வேலைய பாரு" அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போறாரா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அவர எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வரான். இவனுக்கு ஒரு ஒருத்தவன் இருப்பான் போல. அவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் போல. ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நான் பே பண்ணிடுறேன்" அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் காசு காசு தானா? என் பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான் அப்படின்னா, அதுக்கு நீ தான் காரணம். ஏன் இந்த மாதிரி பண்ற? அப்படின்ட்டு அவன புடிச்சு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஸோ அவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சோகமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோயினோட வீட்ட காட்டுறாங்க. ஹீரோயின், அந்த ஹாங்க, அந்த கண்ணாடிக்காரன், அப்புறம் அந்த ரோஸ் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் பார்ட்டி ஒண்ணு வைப்பானுங்க போல. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்லியிருந்தான்ல, நான் ஒரு கான்ட்ராக்ட்ட வந்துட்டு கரெக்ட்டா முடிச்சுட்டேன் அப்படின்னு. அது வந்து இந்த ரோஸோட ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் போல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரீட் வைக்கிறானுங்க. அப்ப இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபோன எடுத்து வைக்கிறா. இவளோட ஃபோனும், ஹீரோனோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. அப்போ மெசேஜ் எல்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குதா? நம்ம ஃபோனுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கும் போலன்ட்டு இவ எடுத்து பார்த்தா, "உன்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட வீட்ல தான் இருக்கான். நீ ஏன் இன்னும் அவன டிவோர்ஸ் பண்ணாம இருக்க?" அப்படின்ட்டு மெசேஜ். அத பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. இத பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் வந்து நோட் பண்றாங்க. "ஐயய்யோ! அது என்னோட ஃபோனு. நீங்க மாத்தி எடுத்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு அந்த ஃபோன வாங்குறாங்க. அப்போதான் அவங்களுமே அந்த மெசேஜ பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள பார்த்தோன்னா, அவ பார்த்தீங்கன்னா, அந்த ஹாங்கையே ஒரு மாதிரி பார்க்க, அந்த கண்ணாடிக்காரன் நோட் பண்றான். அவன், "உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி பார்க்குற?" அப்படின்ட்டு. ஹாங்குமே ஒரு மாரி பார்க்குறானா, "அது ஒண்ணும் இல்ல. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா வெளிய வரா. அந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வெளிய வராங்க. ஹீரோயின் வந்து அந்த மெசேஜ பார்த்துட்டால்ல. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்காங்க, "என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணியிருந்தா. அவ என்ன டீஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணா. நீங்க ஒண்ணும் நெனச்சுக்காதீங்க" அப்படின்னு. "இல்லங்க, நான் அந்த மெசேஜ ஒழுங்கா கூட பார்க்கல. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு. இப்ப எல்லாருமே அங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, இவ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றா. ஆனா ஒரு மாதிரி குழப்பத்தோட கட் பண்ணிட்டு இருக்கா. இத எல்லாத்தையுமே இவனும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி தான் பார்க்குறான். "என்ன இவ சரியில்லையே" அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாள்ல. இவன் கேட்குறான், "நீயும் ரோஸும் என்ன பேசிக்கிட்டீங்க?" அப்படின்னு. "ஆ, அஃபேர்" அப்படின்ற மாரி சொல்றான். அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அஃபேர்ல இருக்காங்க. அத பத்தி சொன்னாங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா தான் இருக்கு. இவ கேட்குறா, "உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா?" அப்படின்னு. இப்போதான் தெரியும்."
ஆனா அவங்க எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொண்ணு. அவங்களுக்கே இந்த மாதிரி அப்படின்ட்டு. ரோஸ் வந்து ரொம்ப போல்டான, ரொம்ப பிரேவான ஒரு லேடி. அவ இந்த விஷயங்கள அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவா. நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆனா நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடையாது, பிரேவும் கிடையாது. நான் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, ஏன் இந்த மாதிரி பேசுற? நான் என்ன அந்த மாதிரியே பண்ண போறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஹாரர் மூவிஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. அவன் கேட்குறான். ஆமா, நீ ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தா நீ என்ன ஹக் பண்ணிப்பியே! இப்போ உனக்கு பயமா இல்லையா? அப்படின்னு. யாரு சொன்னது? நான் உன்ன ஹக் பண்றது, பயந்து தான் ஹக் பண்றேன் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறா? அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் கிடையாதே அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா அந்த லாயர தான் காட்டுறாங்க. எதார்த்தமா அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா, மீட் பண்றான். ஸோ ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னப்பா, என்னோட மூஞ்சிய கிழிச்சு, இந்த உலகத்துக்கு எல்லா உண்மையுமே கொண்டு வர போறேன். அப்படி இப்படின்னு ஏதேதோ கற்பனை கண்டுட்டு இருந்தேன். ஆனா, அந்த சாங் வந்து காச வாங்கிட்டு என் சைடு வந்துட்டான். என்ன பண்றது? எல்லாருமே அப்படித்தான் இருக்கானுங்க அப்படின்ட்டு வெறுப்பேத்தி விட்டு போறானா? இந்த விஷயங்கள இந்த லாயர்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல போல. ஸோ நேரா பார்த்தீங்கன்னா, ரெசிக்னேஷன் லெட்டரே குடுத்துட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு இந்த வேலை வேணாம் அப்படின்னு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. ஏன்னா, "நீ ரொம்ப டேலண்டடான ஒரு லாயர். எதுக்காக நீ வந்து ரிசைன் பண்ற? என்னால அக்செப்ட் பண்ண முடியாது" அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோன தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காள. அப்ப அவங்க பையன் பார்த்தீங்கன்னா, "அம்மா இங்க வாங்களேன்" அப்படின்ட்டு கூட்டிட்டு வரான். நெறைய ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்க்குறாங்க போல. ஒரு சின்ன தொட்டி மாரி வச்சு. ஸோ அதில நெறைய பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அப்பா சொன்னாங்க, "நீங்க தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுவீங்களா? அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க கட் பண்றீங்களா?" அப்படின்ட்டு. இத கேட்டோனே அவளுக்கு ஆல்ரெடி வேற கடுப்புல இருந்திருப்பாள்ல. ஸோ அந்த பவுல பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு விறுவிறுன்னு அந்த சிங்குக்கு பக்கத்துல வந்துட்டுருக்கா. "மொத்தமா ஊத்தி விட்டுருவோமா?" அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. அந்த வாண்டு கேட்குது, "அம்மா, அம்மா என்னாச்சும்மா?" அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுது. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறமா அந்த செடி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருக்காளா, அப்ப இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, "எதுக்கு நம்ம அந்த செடி எல்லாத்தையுமே கட் பண்றோம்னு உனக்கு தெரியுமான்னு?" அவன் "எனக்கு தெரியாதும்மா" அப்படின்ற மாரி சொல்றானா. ஏன்னா, இந்த செடி எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லு. இந்த மீனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையுமே இந்த செடி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கட் பண்றோம். இந்த மீனுக்கு இந்த செடிய பார்த்தா ரொம்ப பயம். ஆனா நமக்கு பயம் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்துட்டு அந்த குட்டி மீன் கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு லயன் மாரி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இவ ஒரு மாரி சொல்றா. ஒரு வேளை அவங்க ஹஸ்பண்ட ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டாளா என்னன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.